ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா தூக்க கலக்கத்தோட பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மணி 4 ஆகுது. நம்ம பூத்தில் போய் ஒரு ஓட்டை போடணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களான்னா தெரியல. நான் இதுக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் எனக்கே இது தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ஒரு ஓட்டுக்காக என்ன சொல்கிறோம், நம்ம பண்ணுற கடமைக்காக அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க. ஸோ அதுக்காகவாவது நீங்கள் எல்லாரும் உங்களோட கடமையை விட்டு கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக உங்களோட ஒரு விரல் எல்லாத்தையும் மாற்றும். 6 o'clock நான் உள்ளே இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்களை முடிச்சுட்டு கடகடான்னு ரெடி ஆகிடுவோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து வச்சிட்டோமான்னு பார்க்கலாமா? ஹேண்ட்பேக் எடுத்து வச்சாச்சு, ஓட்டைடி எடுத்து வச்சாச்சு, பூத் ஸ்லிப் எடுத்து வச்சாச்சு. இது என்னோட கடமைக்காக. இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு பூத்தில் உட்கார்ற லாஸ்ட்டு வேலைன்னே சொல்லலாம். ஸோ இந்த வேலையை தான் பர்ஃபெக்டாக செஞ்சாகணும். பூத்தில் கொடுக்க வேண்டிய அனைத்தும் இங்கே தான் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து என்னோடய வேலையை நான் பார்க்கணும். அப்புறம் என்ன, நைட்டே காலையில் போட வேண்டியது எடுத்து வச்சாச்சு. டக்குன்னு ரெடி ஆகிடுவோமா? காஃபியை குடிச்சிட்டு நான் போய் ரெடி ஆகுறேன். 2-3 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, எடுத்துட்டு நம்மளோட வேலையை கடமை கண்ணியம் கட்டுப்பட அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமாக இருந்தது. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் உங்களோட கடமையை கண்டிப்பாக செஞ்சுருங்க. நான் இன்னைக்கு செஞ்சுருவேன். ஓகே, முடிஞ்ச அளவு உள்ளே போனோடனே ஃபோனை பிடிங்கிருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பாஸ். பார்த்துக்கலாம். ஓகே, மறந்துடாதீங்க, ஒரு விரல் எல்லாத்தையும் மாற்றும். பாய்.